அன்பார்ந்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். பாஜக தலைவர் அண்ணாமலையோட தமிழறிவு மணியன் திடீர்னு சந்திச்சிருக்கிறாரு. சிறு சிறு கட்சிகளை பாஜகவில் இணைக்கிறதுக்கு நான் திட்டம் போட்டிருக்கேன் அப்படிங்கிற தகவலை அண்ணாமலைகிட்ட சொல்லியிருக்கிறாரு. அண்ணாமலை அப்படியா ரொம்ப சந்தோஷம்னு வாயினால் சொல்லிவிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாராம், ஐயோ பாஜகவுக்கு மறுபடியும் இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு அவர் நினச்சிருக்கிறாரு. காரணம் தமிழறிவு மணியன் அவர்கள் ஏற்கனவே ரஜினிகாந்துக்கு இப்படி தான் நான் உங்களுக்கு நிறையா ஒரு அரசியல் இணைப்பெலாம் கொடுத்து உங்களை ஆட்சியில் அமர்த்திடுறேன்னு சொன்னார். ஐயோ அரசியலே வேணாப்பாண்டு ரஜினிகாந்த் ஓடி போனது என்னவோ அண்ணாமலை அவர்களுக்கு நினைவுக்கு வந்துச்சோ என்னமோ தெரியல, மனசுக்குள்ளே தான் அப்படி நினச்சிக்கிட்டாரு. ஆனால் வெளியில் சிரிச்சுக்கிட்டே அவருக்கு சால்வையை போட்டு வரவேற்றாரு அப்படிங்கிற மாதிரி சிலர் அரசியல் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை காமராஜர் மக்கள் கட்சியுடைய தலைவர் தமிழறிவி மணியன் நேற்று திடீர்னு சந்தித்து பேசியிருக்காரு. ரஜினிகாந்தியுடன் தமிழறிவி மணியன் கடந்த தேர்தலில் ரஜினிகாந்தே தீவிர அரசியலுக்கு கொண்டு வர்ற முயற்சியில் பாஜக மறைமுகமாக முயற்சி வந்துச்சு. இந்த முயற்சியில் தமிழறிவு மணியன் நேரடியாக ஈடுபட்டார். ஆனாலும் அவர்களுடைய முயற்சி கைகூடலை. பல கட்டங்களில் தமிழறிவு மணியன் அடித்து சொன்னார், பாருங்கள் அடுத்த சிஎம் கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் தான், இந்த தமிழறிவு மணியன் ஈடுபட்டால் எதுலேயுமே சும்மா இருக்க மாட்டாருங்கிற மாதிரி பல இடங்களில் வசன நடையோடு பேசின அவர் பேச்செல்லாம் கடைசியில் ஐயோ சாமி ஆளை விடுங்கப்பா அப்படின்னு ரஜினிகாந்த் ஓடுனது எல்லாருக்கும் தெரியும். அதை தொடர்ந்து தமிழறிவு மணியன் தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு பிரதமர் மோடி குறித்து பாராட்டி பேசி வர்றாரு. இப்போ அத்தோட திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக தொடர்ச்சியாக அவருடைய காமராஜர் மக்கள் கட்சி கருத்துக்களை வெளிப்படுத்தி வருது. இந்த நிலையில் தான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை தமிழறிவு மணியன் சந்தித்து பேசியிருக்காரு. பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியிலிருந்து பிரிஞ்ச பிறகு இவற்றில் எந்த கட்சியுடன் யார் சேர்றதுங்கிற திரைமறைவு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருதுன்னு பலரும் பேசிக்கிறாங்க. இதையெல்லாம் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளதாகவும் சொல்கிறாங்க. தனக்கு நெருக்கமாக உள்ள சிறு சிறு கட்சிகளையெல்லாம் பாஜகவில் சேர்த்து இத்தனை கட்சி இணைஞ்சிருக்கோம் பாருங்க அப்படிங்கிற இணைக்க முயற்சியில் தான் தமிழறிவு மணியை ஈடுபடுவார் அப்படின்னும், பாஜக கூட்டணியை வலுப்படுத்துகிற முயற்சியிலே தான் அவர் ஈடுபடுவார்னு பலரும் பேசிக்கிறாங்க. இந்த சந்திப்பு குறித்து அண்ணாமலை தன்னுடைய சமூக ஊடக பக்கங்களில் என்ன பதிவிட்டிருக்காருன்னா, கர்ம வீரர் காமராஜரால் தமிழருவி பட்டத்தை வழங்க பெற்றவர் தான், தனது வசீகரிக்கும் தமிழாலும் கம்பீர சொற்பொழிவுகளாலும் தமிழக மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கும் அப்பழுக்கற்ற அரசியல்வாதி. நல்லா கவனிங்க, அப்பழுக்கற்ற அரசியல்வாதி, தமிழக அரசியலின் முன்னோடி, எளிமையின் இலக்கணமாக விளங்குபவர், 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஓய்வறியாமல் மக்கள் பணிகளை ஆற்றி வரும் காந்திய மக்கள் இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் ஐயா திரு தமிழறிவி மணியன் அவர்களை இன்று சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி, வாயளவில் சொல்கிறேன் அப்படின்ட்டு பதிவிட்டிருக்காரு. வாயளவுன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டாராம். இப்படி உள்ளுக்குள்ளே அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு அண்ணாமலைக்கு. காரணம், தமிழறிவி மணியன் தலையிட்டால் அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ரஜினிகாந்தோடைய அரசியல் பிரவேசத்தின் மூலமாக பார்த்துக்கிட்டோம். இப்போ நம்மள்கிட்ட வந்திருக்காரு, நம்மளும் ஐயோ ஆளை உடனே ஓடிடுற மாதிரி சூழ்நிலை வந்துருமோன்னு பயம் உள்ளுக்குள்ளே இருக்கு அவருக்கு. இருந்தாலும் முகமலர்ச்சியோடு வரவேற்று 2 பேரும் ஒருத்த அன்பு பரிமாறி இருக்கிறாங்க அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் தங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. தமிழறிவு மணியன் பாஜகவை தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அந்த தாமரையை மலரை செய்ய போகிறாருங்கிறது இனிமேல் தான் நமக்கு தெரிய வரும்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடுறதோட உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த செய்தியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.